தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். முந்தைய அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் மீதான விசாரணைக்கு ஒப்புதல் அனுமதி கிடைத்துவிட்டது என்று சிபிஐ தெரிவித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் மீதான விசாரணைக்கு ஒப்புதல் அனுமதி தொடர்பான கோப்புகள் சிபிஐயின் பரிசீலனையில் உள்ளது என்று விசாரணை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் குட்கா முறைகேடு வழக்கு விசாரணை அதிகாரி இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். விசாரணைக்கு ஒப்புதல் தொடர்பான கோப்புகள் விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குட்கா முறைகேடு வழக்கு விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். ராம்ஜி, கூடுதல் விவரங்கள். தமிழ்நாட்டில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்த குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாக புகாரில் டெல்லி சிபிஐ காவல்துறை வழக்கை விசாரித்து இந்த வழக்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதுல மாதவராவ், சீனிவாசராவ், உமாசங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், ஒன்றிய கலால்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ண பாண்டியன், சுகாதாரத்துறை அதிகாரி சிவகுமார் ஆகிய 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்த சிபிஐ இவர்களுக்கு எதிரான சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த நிலையில முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் டிஜிபி, சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் உள்ளிட்ட ஒன்றிய மாநில அரசு உயர் அதிகாரிகளுக்கு எதிராக கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகை முழுமையாக இல்லை என்பதால் பிழையை சரி செய்து விசாரணை அனுமதிக்கான ஒப்புதல் ஆவணங்களுடன் தாக்கல் செய்த விசாரணை அதிகாரிக்கு ஏற்கனவே சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு முன்னாள் அமைச்சர்கள், உயரதிகாரிகளுக்கு எதிராக வழக்கில் விசாரணைக்கு கடந்த சில மாதங்கள் முன்பு தமிழ்நாடு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரணை மேற்கொள்ள ஆளுநர் ஒப்புதல் அளித்திருந்த நிலையில இந்த வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மலர் வேலண்டினா முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது வழக்கு விசாரணை அதிகாரி நேரில் ஆஜராகி இந்த வழக்குல சில விவரங்களை தெரிவித்தார். அவரிடம் விசாரணை தற்போதைய நிலை என்ன என்றும் விசாரணைக்கு அனுமதி கிடைக்காத இருவருக்கும் எதிராக ஒப்புதல் கிடைத்துவிட்டதா என நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த விசாரணை அதிகாரி ஒப்புதல் கடிதம் சிபிஐயிடம் பரிசீலனையில் உள்ளதாகவும் நீதிபதி பரிசீலனை முடிந்து நீதிமன்றம் தாக்கல் செய்ய எவ்வளவு காலம் ஆகும் என சிபிஐ அதிகாரிக்கு மீண்டும் தெரிவித்தார்கள். இதற்கு விரைவாக தாக்கல் செய்வதாக விசாரணை அதிகாரி தெரிவித்த நிலையில இந்த வழக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி என்று ஒத்திவைத்தார். முந்தைய அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் மீதான விசாரணைக்கு ஒப்புதல் அனுமதி கிடைத்துவிட்டது என்றும் முன்னாள் அமைச்சர்கள் மீதான விசாரணைக்கு ஒப்புதல் அனுமதி தொடர்பான ஆவணங்கள் சிபிஐயின் பரிசீலனையில் உள்ளது என்றும் விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து வழக்கு விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜி வழங்க கேட்டும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி.